தென்னிந்திய மான்செஸ்டர் கோவையின் பொருளாதாரத்தை நாசமாக்கியதே ஜிஎஸ்டி தான். இந்த பிரச்சனையை ஹோட்டல்கள் சார்பாக கொங்கு தமிழில் அழகாக எடுத்துரைத்தார் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் திரு சீனிவாசன். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிருக்கு. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். ஆனால் அவரை அந்த கால பஞ்சாயத்துகளில் இடுப்பில் துண்டு கட்டி மன்னிப்பு கேட்க வைப்பது போல எழுந்து நின்று குனிந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து அவமானப்படுத்தினார் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திரு சீனிவாசன் அவமானப்படுத்தப்படுவதை ஆணவத்துடன் அமர்ந்து ரசித்தார் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். அந்த வீடியோவை பாஜகவே வெளியிட்டது மட்டும்தான் தவறு, மற்றபடி இது பற்றி யாரும் பேசக்கூடாது என்று விளக்கம் கொடுத்தார் அண்ணாமலை. கோவையின் முகமான அன்னபூர்ணா ஹோட்டல் அவமானப்படுத்தப்பட்டதை கோவை மக்கள் ரசிக்கவில்லை. கோவை மக்களை நிர்மலா சீதாராமன் அவமதித்து விட்டார் என்று கோவை திமுக எம்பி குரல் கொடுத்தார். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, சீனிவாசன் இருக்கார். அப்போ வீடியோ எடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது. அப்போ கூட்டமாக கூடி நீங்கள் பழைய பஞ்சாயத்து காலத்தில் எப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு மன்னிச்சுங்கன்னு சொன்னாங்களே அந்த கதைக்கு போகுதா? இது நம்மளை கற்காலத்துக்கு இழுத்து போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க எதுக்கு அவரை கூப்பிட்டு மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும்? அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டார்? ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம், இல்லை சந்திக்காமல் விட்டுருக்கலாம். இந்த அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டாங்களா? கோவை மக்களுக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னபூர்ணா அப்படிங்கிறது கோயம்புத்தூருடைய ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது. அன்னபூர்ணா ஓனரை அவமானப்படுத்துறது கோவை மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தான். அன்னபூர்ணா அவமானப்படுத்தப்பட்டதை எதிர்த்து திமுக மட்டுமல்ல கோவை அதிமுகவும் குரல் கொடுத்து வருகிறது. கோவையில அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் சொன்ன கருத்து, அவர் ஒரு சஜஷன், குறையா சொல்லல, சஜஷனா சொல்றாரு. இது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையா இருக்கு, இதை நிவர்த்தி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா பொது வழியில அவர் வச்சுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நேர்ல கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிற வீடியோ வெளியே அனுப்புறீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஜனநாயகத்துல சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிற போதை தலைக்கேறினதுக்கான அறிகுறி இதெல்லாம். 3 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் பேசினது மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி அவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிற ஒரு வீடியோ வெளியே அனுப்புறீங்களா? அப்படின்னா அவர் மிரட்டி வர சொன்னீங்களா? அப்ப என்ன மெசேஜ் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க தொழிலதிபரா இருந்தா அதிகாரத்தை பார்த்து நீங்க ஆலோசனையும் சொல்லாதீங்க, கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்றீங்களா? அப்படி எதை கேட்டீங்கன்னா எங்களால என்ன முடியுங்கிறத நாங்க பாத்துருவோம் அப்படிங்கிறீங்களா? எந்த கோவை மக்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ வாக்குனால, அதே கோவை மக்கள் 2026 உங்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டுவாங்கன்னு இதுல தெரியுது. கோவை மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான். என்ன ஒரு ஆணவ திமிர் பேச்சு! ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்க ஜிஎஸ்டி ஆபீஸ் போய் பாருங்களேன். அங்க ஜிஎஸ்டி ஆபீஸ்ல அதிகாரிகளை பார்க்க வர பொதுமக்கள், டாக்ஸ் பேயருக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் இல்ல, கட்ட பெஞ்சை போட்டு வச்சிருக்கீங்க. கட்ட பெஞ்சில் உட்கார்ந்து அதிகாரிகளை பார்க்கணும். இவ்வளவு கேவலமா இருக்கு உங்க ஜிஎஸ்டி ஆபீஸ். அதை பார்த்துருக்கலாம் ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு அந்த ஜிஎஸ்டி ஆபீஸ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்னு. அதிகார போதை, ஆணவ போதையில உங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம ஒரு ஆலோசனை சொன்னா கூட 3 தலைமுறைகளாக கோவையின் அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாமானியர்களோட நிலைமை காலம் பதில் சொல்லும். இந்த சர்ச்சைகளுக்கிடையே அன்னபூர்ணா வெளியிட்ட கிரீம் பன் விளம்பரம் சக்கை போடுகிறது. அன்னபூர்ணா கிரீம் பன் that is trending across India என்ற வாசகம் அதில் இடம்பெற்றுள்ளது.
கிரீம் பன் ஜிஎஸ்டி நசுக்கப்படுவது போன்ற இந்த விளம்பரத்தை நசுக்கவும் மேலிடம் அழுத்தம் கொடுத்து வருகிறது.